இரவு இரவா இருக்கணும், பகல் பகலா இருக்கணும். இரவை பகலாக்கிக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? சிந்தனையற்று போயிடுறோம். இங்க அப்படிதான் சார். நைட் எல்லாம் மொபைல் இருக்கும். 2:30 மணிக்கு தூங்குவாங்க. காலையில கிளாஸ் எடுக்கும் போது தூங்குவாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற அது என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க மேல குற்றம் கிடையாது, இவங்க பெற்றோர்கள் மேல தான் அது. இப்ப என்னன்னா, இரவு இரவா இருக்கிறதுக்காகத்தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறோம். நீங்க நினைக்கலாம், ஐயோ கரண்ட் இல்லாம இருக்கிறாங்களே, தண்ணியே இல்லாம இருக்கிறாங்க. உண்மையாலுமே நான் தான் லக்ஸரியா வாழ்றேன். சுத்தமான காத்து, சுத்தமான உணவு. இப்ப இங்க வந்தீங்களே, இதுல என்ன இருக்கு? செழுமையா ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த நிலத்தை வச்சுட்டே எங்களால வாழ முடியுது. இந்த நிலமே எங்களுக்கு கொடுக்குது. இது அவரை தவறை, பச்சை பயிறு, நிலக்கடலை, ஆமணக்கு இதெல்லாமே கொடுத்துருது. இதை வச்சு எங்களால வாழ்ந்துட முடியும். அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியுது. இப்ப விளக்கெண்ணெயெல்லாம் அதிகமா எடுக்கிறோம். விளக்கெண்ணெய் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். அது இப்ப எங்க பொருளாதாரமே இல்லாம எப்படிங்க வாழ முடியும் அப்படின்னா, நம்ம பண தேவை எங்கிருந்த இருக்கு. ஆனா அது குறைவுபடுத்திக்கிறது. எந்த அளவுக்கு செலவுகளை குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நீங்க பேஸ்ட் பிரஷ்ல இருந்து எடுங்க, சரிங்களா? அதுக்கு ஒரு பெருந்தொகை போயிட்டு இருக்கு. நீங்க நாளைக்கெல்லாம் குடும்பஸ்தர் ஆகும்போது தெரியும். இரவு இரவா இருக்கணும், பகல்